நம் வாழ்க்கையில் சில சந்திப்புகள் நம்மை முழுவதுமாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனைதான் நம் கதையின் நாயகன் கார்த்திக் வாழ்க்கையிலும் நடந்தது. யார் இந்த கார்த்திக்? கார்த்திக் சிறுவயதிலேயே தனது வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பித்து விட்டான். ஏனெனில் படிப்பிற்கும் நம் கதை நாயகனுக்கும் ஏணி போட்டால் கூட எட்டாது. ஒரு மாதத்தில் 30 அல்லது 31 நாட்கள் இருக்கும். ஆனால் கார்த்திக்கின் பள்ளித் தேர்வு மதிப்பெண்கள் அதை கூட மிஞ்சாது. ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் கணக்கு பாடத் தேர்வு ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது குரட்டை சத்தம் பழைய மின்விசிறியைப் போல் சரவெடியாக ஒலித்தது. ஆம், அது கார்த்திக்கின் குரட்டை சத்தம்தான். அப்போது அவனுக்கு முன் அமர்ந்து மும்முரமாக தேர்வு எழுதி கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் அழகான கூந்தல் அவனது மூக்கிற்குள் மெதுவாக வருகை அளித்தது. ஹச் என்று கார்த்திக் தும்மினான். தன்னுடைய தூக்கத்தை கெடுத்த அந்த சிறு முடியால் கார்த்திக் கடுங்கோபமடைந்தான். கோபத்தில் தன்னை மறந்து கார்த்திக் உடனே அந்த பெண்ணின் அழகிய சடையை பிடித்து தன் உடம்பில் இருந்த அனைத்து சக்தியையும் திரட்டி இழுத்து விட்டான். முடியை இழுத்த வேகத்தில் அப்பெண் அலறிய சத்தத்தால் பிளந்தது அப்பள்ளி மட்டுமன்று, கார்த்திக்கின் வாழ்க்கையும் தான். ஏனெனில் பள்ளி தலைமை ஆசிரியர் கார்த்திக்கை அப்பெண்ணிற்கு மன்னிப்பு கடிதம் எழுதச் சொல்லி கட்டளையிட்டார். அது மட்டுமல்லாமல் பள்ளியில் உள்ள அனைவர் முன்னிலையிலும் நின்று ஒரு சக மனிதனுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை பற்றி ஒரு உரையை நிகழ்த்தச் சொல்லி கட்டளையிட்டார். இவை அனைத்தையும் கார்த்திக் செய்து முடித்தான். அன்று முதல் கார்த்திக்கை வகுப்பில் இருக்கும் அனைவரும் கேலியும் கிண்டலும் செய்ய தொடங்கினர். அவனை எல்லோரும் கூந்தல் கார்த்திக் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அவன் எதையும் கண்டு கொள்ளாமல் பீனிக்ஸ் பறவையைப் போல் மீண்டு வரலாம் என மனக்கோட்டை கட்டினான். ஆனால் நாட்கள் போக போக அவனுடைய மனக்கோட்டையும் இடிந்து விழுந்தது. ஏனெனில் அவனுடைய நண்பர்கள் அவனை விடாமல் மிகவும் இழிவுபடுத்தினர். ஆதலால் அவன் பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டான். ஆசிரியர் மற்ற மாணவர்களிடம் கார்த்திக் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு கூந்தல் கார்த்திக் தன் தலைமுடி கால்வரை வளர்ந்த பிறகுதான் பள்ளிக்கு வருவான் என்று எல்லோரும் சேர்ந்து கூந்தல் கார்த்திக்கை பற்றி கிண்டலாக நகைத்தனர். ஆசிரியருக்கோ இது சரியாக படவில்லை. ஏதோ பிரச்சனை உள்ளது என்று புரிந்து கொண்டார். அன்று மாலை ஆசிரியர் கார்த்திக் வீட்டிற்கு சென்றார். கார்த்திக் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆசிரியர் அவனிடம் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அவன், அப்பாவும் அம்மாவும் விவாகரத்து செய்ய முடிவு செய்து விட்டார்கள். பள்ளியிலும் நண்பர்கள் என்னை இழிவுபடுத்துகின்றனர். எனக்கு படிக்கவும் பள்ளிக்கு வருவதற்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை என்றான். அதற்கு ஆசிரியர், நானும் உன்னைப் போல் சிறுவயதில் படிக்காமல் ஊரை சுற்றி கொண்டிருந்தேன். என்னிடம் பிரச்சனை செய்த அனைவரும் என் கோபத்திற்கும் என் கெட்ட வார்த்தைகளுக்கும் இரையானார்கள். பிறகு பள்ளியை விட்டு வெளியேறினேன். எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கவில்லை என்று கூறினார். ஹா, என்ன சொல்கிறீர்கள்? பிறகு எப்படி ஆசிரியரானீர்கள் என்று கார்த்திக் கேட்டான். அதற்கு ஆசிரியர், வீட்டில் அப்பா தவறிய பின் நிறைய கடன் பிரச்சனைகளை சந்தித்தேன். நானும் என்ன செய்வதென்று தெரியாமல் உன்னை போல் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்போது என்ன ஆசிரியர் வீட்டிற்கு வந்தார். அவர் என்னை ஒரு பள்ளியில் சேர்த்து விட்டார். அங்கு எனக்கு கணக்கு பாடம் மீது பற்று ஏற்பட்டது. நன்றாக படித்து கல்லூரியில் பட்டம் பெற்றேன். அதற்கு பிறகுதான் உன் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினார். இதை கேட்ட கார்த்திக் ஆச்சரியமடைந்தான். இருந்தாலும் ஆசிரியர் மீது அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. ஆசிரியரிடம் கார்த்திக், உங்கள் உபதேசத்திற்கு நன்றி, என்னை என் வழியில் வாழ விடுங்கள் என்று கூறினான். அதற்கு ஆசிரியர், உன்னை நினைத்தால் எனக்கு மிகவும் பாவமாக உள்ளது. வாழ விடுங்கள் என்று கூறுகிறாயே, படிப்பில்லாமல் எப்படி வாழப்போகிறாய் என்பதை இப்போது எனக்கு சொல் என்றார். அதற்கு தயங்கியவாறே கார்த்திக், எனக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதை செய்து கொண்டு என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்கிறேன். உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். ஆசிரியர் உடனே கார்த்திக்கை பின்தொடர்ந்து சென்றார். ஆசிரியர் அவனை துரத்தி பிடிக்கும் பொழுது கார்த்திக் உடனே ஆசிரியரிடம் கையோங்கினான். தன்மேல் ஓங்க வந்த கையை உடனே ஆசிரியர் தடுத்து பிடித்தார். பிடித்த கரங்களில் ஒரு 10 வெள்ளியை வைத்துவிட்டு சிரித்துக்கொண்டே அவர் வீட்டிற்கு திரும்பினார். கார்த்திக் அந்த பணத்தை பார்த்து கொண்டே கண்ணீர் மல்க தரையில் உட்கார்ந்தான். மறுநாள் கார்த்திக்கின் வகுப்பிற்குள் ஆசிரியர் நுழையும் பொழுது அவருடைய கண்களை அவரால் நம்ப முடியவில்லை. கார்த்திக் புன்னகை நிறைந்த முகத்துடன் தோற்றமளித்தான். அந்த நாளிலிருந்து கார்த்திக் தொடர்ந்து பள்ளிக்கு சென்றான். கூந்தல் கார்த்திக் என்னும் பெயர் அவன் காதில் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் ஒலித்தது. கார்த்திக் ஆசிரியர் கொடுத்த 10 வெள்ளியை அவரிடமே திருப்பிக் கொடுத்தான். அவன் ஆசிரியரிடம், எனக்கு தன்மானம் உள்ளது. உங்களிடமிருந்து பிச்சை பெற்று வாழ்வதை விட கூந்தல் கார்த்திக்காகவே வாழ்கிறேன். நன்றாக படித்து உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்துவிட்டு என் பெயருக்கு பக்கத்தில் இருக்கும் கூந்தலை அறுத்து விடுகிறேன் என்று சபதம் எடுத்தான். அதற்கு ஆசிரியர்,
இந்த 10 வெள்ளி பணம் உன்னிடமே இருக்கட்டும். நல்ல மதிப்பெண்கள் வாங்கிய பிறகு என்னிடம் வந்து கொடு. அதுவரை இந்த 10 வெள்ளி பணத்தை பார்க்கும் பொழுது உனக்கு நான் கூறிய அறிவுரைதான் ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்று கூறி திரும்பவும் அவனிடமே அப்பணத்தை கொடுத்தார். மேலும் ஆசிரியர் அவனிடம், நீ செய்த புனிதமான காரியத்தால் அவள் பள்ளிக்கு கொண்டை கட்டி கொண்டு வருகிறாள், ஏன் உனக்கு அவ்வளோ வெறி என்று கேட்டு தலையில் அடித்துக்கொண்டே கேலியாக சிரித்தார். அதை கேட்ட கார்த்திக் கடுங்கோபம் அணிந்து அன்று முதல் இரவும் பகலுமாக படிக்கத் தொடங்கினான். கார்த்திக் படிப்பின் மீது அன்றாடும் காட்டும் முனைப்பை பார்த்த ஆசிரியர் அவனுக்கு புத்தகங்களை வழங்கி அவனுடன் நேரம் செலவழிக்க தொடங்கினார். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் கார்த்திக்கின் பெற்றோர் அவன் பள்ளி படிப்பை நிறுத்த தீர்மானித்தனர். அதை அறிந்த ஆசிரியர் தனது சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி கார்த்திக் தனது கல்வி பயணத்தை தொடர உதவினார். இது அவருக்கு பெரிய பொருளாதார சிக்கலாக இருந்தாலும் அவர் தன்னை போல் இருக்கும் ஒரு மாணவரின் வாழ்க்கையை மீட்டெடுக்க விரும்பினார். கார்த்திக் இவ்வளவு அன்பை எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய ஆண்டிறுதி தேர்வில் 10-20 மதிப்பெண்கள் வாங்கிக் கொண்டிருந்த கார்த்திக் இப்போது 50-60 மதிப்பெண்கள் வாங்க தொடங்கினார். அவனுடைய மதிப்பெண்கள் உயர்ந்ததைக் கண்ட ஆசிரியர் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் கார்த்திக் குறுகிய காலத்தில் தன் உழைப்பு அனைத்தையும் போட்டதில் தனக்கு 60 மதிப்பெண்கள் தான் கிடைத்தது என்றெண்ணி சோர்ந்து போனான். தன்னை நம்பி பொருளாதார உதவி அளித்த ஆசிரியரை ஏமாற்றிவிட்டதாக எண்ணி அவரை பார்க்க வகுப்பறைக்கு போகாமல் வீட்டிலேயே வருத்தத்துடன் இருந்தான். ஆசிரியர் அவன் வீட்டிற்கு சென்று அவனிடம், உழைப்புக்கு எல்லை இல்லை, நீ 60 மதிப்பெண்கள் வாங்கினாலும் 100 மதிப்பெண்கள் வாங்கினாலும் உழைத்தால் தான் முன்னேற முடியும். வருத்தப்படாதே கார்த்திக், நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன். தோல்விகளே தோல்வியாக எண்ணினால் வாழ்க்கையில் தோற்றுத்தான் போவாய். தோல்வியை பாடமாக எடுத்துக்கொள். எனக்காக படிக்காமல் உனக்காக படி, நன்றாக படி, நன்றாக இருப்பாய் என்று அறிவுரை கூறிவிட்டு சென்றார். தான் பொருளாதார சிக்கலில் இருந்தபோது ஆசிரியர் தன்னை ஒரு தேவதையைப் போல் காப்பாற்றியதால் அவர் கூறியதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் கார்த்திக் பள்ளிக்கு மீண்டும் வரத் தொடங்கினான். அவன் இறுதித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்றான். தேர்வு முடிவுகள் வந்ததும் ஆசிரியரை தேடி ஆசிரியர் அலுவலகத்திற்கு ஓடினான். ஆசிரியரை அங்கு காணவில்லை. அதனால் அவன் தன் ஆசிரியரின் வீட்டை தேடிச் சென்றான். அங்கும் அவரை காணவில்லை. ஆசிரியரை காணவில்லை என்பதால் கார்த்திக் கனத்த இதயத்துடன் வீடு திரும்பினான். ஆசிரியரை நாளைக்கு பள்ளியில் காண்போம் என்ற நம்பிக்கையில் அன்றிரவு கார்த்திக் நித்திரையில் ஆழ்ந்தான். அவனுடைய நம்பிக்கை சுக்குநூறாக உடையப் போவது என்பதையும் அவனது வாழ்க்கை பயணத்தில் ஆசிரியர் என்றும் தொடரமாட்டான் என்பதையும் அப்போது கார்த்திக் அறியவில்லை. நாட்கள் கடல் அலைகளைப் போல் உருண்டோடின. அக்கடல் அலைகளால் கடற்கரையோரம் கரையும் ஒவ்வொரு சொட்டு நீரும் கார்த்திக்கின் கண்ணீரின் தான். தன்னுடைய ஆசிரியர் எங்கு சென்று விட்டார் என்று கார்த்திக் விசாரிக்காத நாட்களே இல்லை. அவனுடைய விசாரணையில் அவனுக்கு ஏமாற்றம் தான் கிட்டியது. ஆசிரியர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற அச்சமும் தன்னால் அவரை காண இயலாது என்ற துயரமும் கார்த்திக்கை ஒவ்வொரு நாளும் சரமாரியாக தாக்கியது. வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்றெண்ணி துயர் கடலில் மூழ்கினான் கார்த்திக். கார்த்திக்கிற்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது ஆசிரியர் மட்டும்தான் துணையாக இருந்தார். மாணவர்கள் தொல்லை செய்யும் பொழுது கூட தன்னை காக்கும் தேவதையைப் போல் அவனுடன் உறுதுணையாக நின்று குரல் கொடுத்தார். அந்த குரலை தன்னால் வாழ்நாள் முழுவதும் கேட்க முடியாமல் போய்விடும் என்றெண்ணி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் ஒரு நாள் இரவு கார்த்திக் தன் படுக்கைக்கு சென்றான். அப்போதுதான் ஆசிரியர் கொடுத்த 10 வெள்ளியை பற்றி அவனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே தன் பணப்பையை எடுத்து அந்த 10 வெள்ளியை தன் கையில் பிடித்த வண்ணம் அவனுடைய மெத்தையில் படுத்தான். அவனின் கண்ணீர் நிறைந்த இமைகள் மூடின. திடீரென்று ஆசிரியர் அவன் கனவில் தோன்றினார். ஆசிரியர் அவனிடம், உன் வாழ்க்கையில் நான் இப்போது இல்லாவிட்டாலும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உன் வளர்ச்சியை நான் காண்பேன். பணத்தை விட உன்னை போன்ற மாணவர்களின் வெற்றிதான் என் வாழ்க்கையை நிறைவாக்கும். படிக்கச் செல், நன்றாக படி, நன்றாக இருப்பாய் என்பதை கூறிவிட்டு மறைந்தார். அதை கேட்டதும் கார்த்திக் உடனே கண்விழித்து அக்கணமே தன் புத்தகத்தை திறந்து படிக்கத் தொடங்கினான். அந்த நாளிலிருந்து கார்த்திக் தன் பாடங்களை விரும்பி படிக்க ஆரம்பித்தான். ஆசிரியர் பட்ட இன்னல்களையும் தனக்கு செய்த தியாகத்தையும் எண்ணியவாறே படித்தான். ஆசிரியர் அவனுள் விதைத்ததை மறக்காமல் கடினமாக உழைக்கத் தொடங்கினான். பல ஆண்டுகள் கழிந்தன. கார்த்திக் ஒரு பிரபலமான தொழிலதிபராக உயர்ந்தான். ஒரு நாள் தனது நிறுவனத்தின் வேலைக்கான நேர்முகத் தேர்விற்கு பலர் வந்திருந்தனர். ஒவ்வொருவரையும் நேர்முகத் தேர்வுக்காக தன்னுடைய அலுவலகத்திற்குள் அழைத்தான் கார்த்திக். அப்பொழுது அவன் கண்ட காட்சி அவனை வாயடைக்கச் செய்தது. அந்த நேரத்தில் அவனது அறையில் நுழைந்தது அவனின் ஆசிரியர்தான்.
வணக்கம் ஐயா என்று ஆசிரியர் பணிவுடன் கார்த்திக்கிடம் கூறினார். தன்னுடைய நல்ல நிலைக்கு காரணமானவர் தன் கண் முன்னே இருப்பதைக் கண்டு கார்த்திக் கண்ணீர் விடத் தொடங்கினான். ஆசிரியர் அவன் பெயர் பலகையையும் அவனது அடிநீளமான முடியையும் அவன் கண்ணிலிருந்து வரும் கண்ணீரையும் பார்த்து, இவன் வேறு யாரும் இல்லை, நமது கூந்தல் கார்த்திக் தான் என்று அறிந்து கொண்டார். அதன் பிறகு, கார்த்திக் எப்படி இருக்கிறாய்? இவ்வளவு முடி வளர்ந்ததுக்கு காரணம் பட்ட பெயர்லேயே இருக்கு என்று கூறி கேலி செய்தார். அதற்கு கார்த்திக், பள்ளி மாணவர்களே மறந்திருப்பார்கள், உங்களுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கிறது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் நான் இந்த நிலைமையில இருப்பதற்கு அந்த பட்ட பெயரும் ஒரு காரணம்தான். நீங்கள் என்ன தனியா விட்டு சென்று விட்டீர்கள். நீங்கள் இல்லாமல் எப்படியோ தேர்வுகளில் நன்கு தேர்ச்சி பெற்றேன் என்றான். அதற்கு ஆசிரியர், என் அப்பா வாங்கிய கடனை அடைக்க முடியல, அதனால் ஊருக்கு சென்று சிறு சிறு வேலைகளை பார்த்து அம்மாவை பார்த்து கொள்ள சென்று விட்டேன். எனக்கு அம்மா மட்டும்தான், அவரும் படுத்த படுக்கையா உள்ளார். எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. என் துயரம் என்னோட முடிவடையட்டும் என்று எண்ணிதான் அந்த ஆசிரியர் வேலையில் சேர்ந்தேன். நான் படித்து பெற்ற பட்டத்தை வச்சு தான் இந்த வேலையை வாங்க வந்தேன். கடைசியில் நான் சொன்ன மாதிரி கல்வி தான் என்னை காப்பாற்றியது என்றார். ஆசிரியர் சொன்ன கணமே கார்த்திக் நான் வெற்றி பெற்ற எனக்காக நிறைய செஞ்சிருக்கிறாரு, நான் அவருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று யோசித்தான். அவன் ஆசிரியரை பார்த்து, முதலில் இங்கு உட்காருங்க, நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது, என் பங்குதாரர் நிறுவனம் ஒன்று இருக்கு, தங்களுக்கு அங்கு வேலை கிடைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு கீழ் நீங்க என்றும் வேலை செய்யக்கூடாது. என் ஊர்ல எனக்கு அருகிலேயே இருங்கள் ஆசிரியரே, நீங்கள் என் ஆசிரியர் மட்டுமல்ல, எனக்கு வாழ்வளித்த அதிர்ஷ்ட தேவதை என்றான். அப்போது ஆசிரியர் எழுந்து நின்று கார்த்திக்கை வாழ்த்திவிட்டு எதுவும் பேசாமல் வெளியே சென்றார். அவர் தன் மனத்திற்குள், என்னுடைய மாணவன் இவ்வளவு உயரத்தை அடைந்திருக்கிறான், எனவே நான் எனது இறுதி மூச்சு வரை ஆசிரியர் பணியை மேற்கொண்டு இவனைப் போல் மேலும் பல மாணவர்களை உயர்த்த வேண்டும் என்று நினைத்து தன் பணப்பையில் உள்ள 10 வெள்ளியை பார்த்தவாறே சிரித்துக்கொண்டே சென்று விட்டார். கார்த்திக் தன் அலுவலக ஜன்னலின் வாயிலாக ஆசிரியர் செல்வதை கண்ணீர் மல்க மல்க பார்த்து கொண்டிருந்தான். ஆசிரியர் மெதுவாக நடந்து நடந்து அவனை விட்டு தொலை தூரம் சென்று விட்டார். பிறகு அவர் நடக்க நடக்க அவன் கண்ணெதிரே அவர் மெதுவாக மறைந்தார். தன் வாழ்க்கையில் காட்சியளித்த தேவதையை வழி அனுப்பிய கார்த்திக் தன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு அடுத்த நபரை தன் அலுவலகத்திற்குள் அழைத்தான். He saw an angel.